Hi students, welcome to Unacademy. Okay, so நம்ம வந்து செப்டம்பர் மந்த் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு MCQs மூலமா ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 30 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திருப்போம். டோட்டலா வந்து ஒரு 300 கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चंस பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த வீடியோல நம்ம அடுத்த ஒரு 10 to 15 क्वेश्चंस வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபைன். So முதல் கேள்வி, with reference to the mission Karma Yogi, pick the correct statements. சரியா? So mission Karma Yogi பத்தி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன? It is designed to lay the foundation for capacity building for civil servants. சரிங்களா? ஸோ மத்திய அரசினுடைய ஊழியர்கள் இருக்காங்க, சிவில் சர்வன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கெப்பாசிட்டியை பில்ட் பண்றதுக்காக, அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து அவங்க கெப்பாசிட்டியை பில்ட் பண்றதுக்காக தான் இந்த மிஷன் கர்ம யோகி அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து எப்படி டெலிவர் பண்ண போறாங்க? இட் இஸ் டெலிவர்டு பை இன்டெகிரேட்டட் கவர்மெண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம். இன்டெகிரேட்டட் கவர்மெண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் கர்மயோகி பிளாட்ஃபார்ம் வழியா தான் இதை டெலிவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுல என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஒன்னு மட்டும் சரியா, ரெண்டு மட்டும் சரியா, ரெண்டுமே கரெக்டா, ரெண்டுமே தப்பா? ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்ட் தான். It is for capacity building of civil servants. It is delivered through integrated government online training platform. Next, who is the chief electoral officer of Tamil Nadu September 2020? சரி, செப்டம்பர் மாசத்துல இப்போதைக்கு கரண்டா தமிழகத்தினுடைய சீஃப் எலக்டோரல் ஆபீசர் யாரு அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா ரீசெண்டா நியூஸ்ல வந்து சும்மா அவரோட பேர் வந்திருக்கும், அதனால நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல பாக்குறோம். சரிங்களா? சோ எக்ஸாம்ல கேட்பாங்க இந்த மாதிரி கேள்விகள். இப்போதைக்கு கரண்டா தமிழகத்துடைய சீஃப் எலக்டோரல் ஆபீசர் அப்படின்றது சத்யபிரதா சாஹூ. சரிங்களா? சுனில் அரோரா அப்படின்றவர் யாருன்னா இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அது சுனில் அரோரா. தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் கமிஷன் அதனுடைய சீஃப் எலக்டோரல் ஆபீசர் வந்து சத்யபிரதா சாஹூ. சரியா? அடுத்து, who is the current attorney general of India? இதுவும் ரீசெண்டா சும்மா ஒரு நியூஸ்ல வந்திருக்கும், அதனாலதான் நம்ம பார்த்தோம். அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய பெயர் மட்டும் நியூஸ் பேப்பர்ல வந்ததுனால அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு கரண்டா இருக்காங்கன்னா பாப்டே, ராஜீவ்குமார், அருண்குமார் மிஸ்ரா அண்ட் வேணுகோபால். ஸோ அருண் மிஸ்ரா வந்து ரீசெண்டா ரிட்டையர் ஆன சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ். இவர் எஸ்ஏ பாப்டே அப்படின்றவர் கரண்டா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. கே வேணுகோபால் அப்படின்றவர் தான் அட்டார்னி ஜெனரல். நெக்ஸ்ட், துஷார் மேத்தா அப்படின்றவர் யாரு? சொலிசிட்டர் ஜெனரல். இஸ் a solicitor general of இந்தியா கரண்டா, அட்டர்னி ஜெனரலுக்கு கீழே. சரி, அடுத்தது ஸ்டேட்னா அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க அட்டர்னி ஜெனரல். நெக்ஸ்ட், நேம் த ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் who resigned recently. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் ரீசெண்டா ரிசைன் இல்ல ரிட்டையர் ஆனாரு, அவர் பேர் என்ன? ஒரு ரிட்டையர்டு ரீசென்ட்லி அருண்குமார் மிஸ்ரா. சரி, அருண்குமார் மிஸ்ரா தான் ரீசெண்டா ரிட்டையர் ஆனாரு. அடுத்த கேள்வி, நேம் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. தற்போது இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கிறது யாருன்னா எஸ்ஏ பாப்டே. சரியா? நெக்ஸ்ட், on September 2020 2000 year old Tamil inscription is found at. ஸோ செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டுல ஒரு 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு கல்வெட்டு கிடைச்சிச்சு. அந்த கல்வெட்டுல தமிழ் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சு. சரியா? அந்த எங்க கிடைச்சிச்சுன்றதான் கேள்வி. ஆச்சமங்கலம், கிண்ணிமங்கலம், திருவானைக்காவல், none of the above. சரி, கிண்ணிமங்கலம் அப்படின்ற இடத்துல கிடைச்சிச்சு. இது எங்க இருக்குன்னா உசிலம்பட்டியில இருக்கு, மதுரையில உசிலம்பட்டியில இருக்கு கிண்ணிமங்கலம் அப்படின்ற இடத்துல. ஆச்சமங்கலம் அப்படின்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருக்கு. இங்க வந்து 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு கிடைச்சிச்சு. அந்த கல்வெட்டுல அந்த கல்வெட்டுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு நிலம் இருந்திருக்கும், அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாய திருவானைக்காவல் கோயில் மெயின்டெனன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். கிளாஸஸ் பாத்துங்க அதுல. நெக்ஸ்ட், the battle of Talikota took place in a year. battle of Talikota எந்த வருஷம் நடந்தது? அல்லது பேட்டில் ஆஃப் ராக்காசத் தங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரெண்டு வில்லேஜஸ்ல அது நடந்திருக்கும். பேட்டில் ஆஃப் தாலிகோட்டாங்கிறது விஜயநகருக்கும் பாமினி சுல்தான்ஸ்க்கும் நடந்தது. 1565ல இது நடந்திருக்கும். சரியா? இது எதுக்காக இப்ப நியூஸ்ல வந்துச்சுன்னா, ஹம்பி அப்படின்ற இடம் இருக்கு இல்லையா, ஹம்பின்றதான் விஜயநகரத்தினுடைய தலைநகரா இருந்தது. துங்கபத்ரா ரிவர் நதிக்கரையில இந்த ஹம்பின்ற ஊர் இருந்துச்சு. இந்த பேட்டில் ஆஃப் தாலிகோட்டால இந்த ஹம்பி வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. டெஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் இது வந்து அழிஞ்ச நிலைமையில தான் இருக்கு. அதோட ரூயின்ஸா தான் இப்போ வரைக்கும் இருக்கு. எப்படி ஹரப்பா மோஹஞ்சதாரோ இருக்கோ அதே மாதிரி வந்து ரூயின்ஸா தான் இந்த ஹம்பின்றது இருக்கு. ஓகே,
So name the two countries which were named as joint winners of the online chess Olympiad. சரி, 2020ஆம் ஆண்டுக்கான ஆன்லைன் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில வந்து எந்த ரெண்டு நாடுகள் ஜாயிண்ட் வின்னர்ஸா அறிவிச்சிருக்காங்க? இந்தியா அண்ட் பிரான்ஸ், இந்தியா சைனா, இந்தியா ரஷ்யா. இந்தியா சுவிட்சர்லாந்து பாத்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா தான் வந்து ஜாயிண்ட் வின்னர்ஸா அறிவிச்சிருக்காங்க. ரெண்டு நாடுகளுமே வெற்றி பெற்றதா அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது நேம் த வேக்சின் டெவலப்ட் பை த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி which is entering into second phase trial in தமிழ்நாடு. ஆக்சுவலா இந்த வேக்சின் தான் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நியூஸ் வந்து செப்டம்பர் 11ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த வேக்சின் ட்ரையலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா யூகேல ஒருத்தவங்களுக்கு இதை யூஸ் பண்றதுனால சம் சைடு எஃபெக்ட்ஸ் வந்ததுனால இதை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா, அந்த வேக்சின் பேரு கோவிஷீல்டு அப்படின்ற வேக்சின் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அண்ட் ஆஸ்ட்ராஜெனிகா டெவலப் பண்ணது. கோவேக்சின் அப்படின்றது இந்தியாவில பாரத் பயோடெக்கும் ஐசிஎம்ஆரும் டெவலப் பண்ணது. ஸ்புட்னிக் 5 அப்படின்றது ரஷ்யாவுடைய வேக்சின். Next, what is the rank of India in the Global Innovation Index compiled by the World Intellectual Property Index? சரி, Global Innovation Indexல இந்தியாவோட ரேங்க் என்ன? அதான் கேள்வி. Global Innovation Indexல இந்தியாவோட ரேங்க் என்ன? இந்த இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆனதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 48வது இடத்தை இந்தியா பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வெளியிட்ட ரிப்போர்ட்ல 52வது இடத்துல இந்தியா இருந்துச்சு. இப்போ 48க்கு வந்திருக்கு. இது மூலமா முதல் முறையா டாப் 50க்குள்ள இந்தியா வந்திருக்கு. சோ இந்த இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து தான் முதல் இடத்துல இருக்காங்க. சரியா, அடுத்தது இந்தியா இஸ் பையிங் AK-47 203 ரைபிள்ஸ் ஃப்ரம் விச் கண்ட்ரி? சரி, ரீசெண்டா நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரஷ்யாவுக்கு போயிருப்பாரு. ரஷ்யால மாஸ்கோல ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய சம்மிட் வந்து நடந்துச்சு, ஒரு மீட் ஒன்று. அந்த மீட்ல அவர் போகும்பொழுது அங்கதான் இந்த இது சைன் பண்ணிருப்பாரு. AK-47 203 ரைபிள்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்க போறோம், அதுக்காக சைன் பண்ணிருப்பாங்க. அடுத்தது அப்ரஸ்டிக் ஹிந்துஸ் புக் வாஸ் ரிட்டன் பை. ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல வந்து இவரை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்துச்சு, அதனாலதான் நம்ம அதுல வந்து இந்த டேட்டா சொல்லியிருந்தாங்க. இந்த அப்ரஸ்டிக் ஹிந்துஸ் அப்படின்ற புக்கை எழுதினவர் யாரு? அயோத்திதாச பண்டிதரா, ஜார்ஜ் ஜோசப்பா, MC ராஜாவா, சிங்காரவேலரா அப்படின்னு கேட்டீங்கன்னா MC ராஜா தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. சோ நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்குன்னு பாக்காதீங்க, இது வந்து யூடியூப் வீடியோ தான், நீங்க பாஸ் பண்ணி பாத்துக்கலாம். அதனால நான் டக்குன்னு ஆன்சர் சொல்றதுனால வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோ நீங்க வந்து பாஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான் செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், who is the first chief minister of Madras presidency? மெட்ராஸ் பிரசிடென்சிக்குரிய முதல் சீஃப் மினிஸ்டர் யாரு? 1920ல ஜஸ்டிஸ் பார்ட்டி தேர்தலில் நின்று வெற்றி பெறாங்க. அப்போ முதல் முறையா யாரு தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் ஆகுறாங்க அப்படின்னா சுப்பராயலு ரெட்டியார் அப்படின்றவர் சீஃப் மினிஸ்டர் ஆகுறாரு. சுப்பராயலு ரெட்டியார். சரி, 1920ல தான் சென்னையில 1000 லைட்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல, கார்பரேஷன் ஸ்கூல்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராங்க. சரியா, இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு MC ராஜாவும் ஒரு முக்கிய காரணமா இருந்திருப்பாரு அப்படின்றதுனால சொல்லியிருப்பாங்க. இந்த மிட் டே மீல் ஸ்கீம் வாஸ் introduced in the corporation school in 1000 lights in the year 1920. சரியா, சுப்பராயலு ரெட்டியார் அவருடைய பீரியட்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து MC ராஜா founded All India Depressed Classes Association in the year. MC ராஜா இருக்காங்க இல்லையா, இவங்க ஆல் இந்தியா டெப்ரெஸ்ட் கிளாஸஸ் அசோசியேஷன் அப்படின்றத எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இவரு 1920ல இருந்து 1926 வரைக்கும் இந்த காலகட்டத்துல மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதனுடைய மெம்பரா இருந்திருப்பாரு. சரியா, மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலினுடைய எலெக்டட் மெம்பரா இவர் இருந்திருப்பாரு. he become the first person from the depressed classes to become the elected member of Madras Legislative Council in the year 1920 to 26. யாரு? MC ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜா. அதுக்கப்புறம் வெளியில வந்து அவரு ஆல் இந்தியா டெப்ரெஸ்ட் கிளாஸஸ் அசோசியேஷன் அப்படின்றத 1928ல ஃபார்ம் பண்றாரு. ஓகே, அடுத்தது ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். இதுல MC ராஜாவை பற்றி தவறான வாக்கியங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். முதல் வாக்கியம், he was one of the founding member of the South Indian Liberal Federation, அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டினுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர் இவரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா, he did not support the joint electorate. joint electorate அப்படின்றத அவர் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், he was a leader of justice party in the Madras Legislative Council. மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய லீடரா அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல எதெல்லாம் தவறான வாக்கியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் வாக்கியம் கரெக்ட். சரியா, இவர் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் அப்படின்றது கரெக்ட்.
இவர் ஜாயிண்ட் எலக்டோரேட்டை சப்போர்ட் பண்ணல அப்படின்றது தப்பு. இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் செப்பரேட் எலக்டோரேட்டை தான் வந்து ஒரு ஆதரிச்சாரு. செப்பரேட் எலக்டோரேட்டுங்கிறத ஆதரிச்சாரு. அதுக்கப்புறமா 1932ல காந்திஜிக்கும் அந்த அம்பேத்கருக்கும் பார்த்தீங்கன்னா பூனா பேக்ட் அப்படின்றது சைன் ஆயிருக்கும். அந்த பூனா பேக்டுக்கு அப்புறமா ஜாயிண்ட் எலக்டோரேட் அப்படின்றத அம்பேத்கரும் ஏத்துக்கிட்டு இருப்பாங்க, இவங்களும் வந்து ஏத்துக்கிட்டு இருப்பாரு, இவரும் வந்து அதை ஏத்துக்கிட்டு ஆரம்பிச்சிருப்பாரு. சரியா? சோ 1932க்கு அப்புறம் ஜாயிண்ட் எலக்டோரேட் இவர் ஏத்துக்கிட்டாரு. அதனால he did not support a joint electorate அப்படின்றது தவறான வாக்கியம். அடுத்தது லீடர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ங்கிறது தப்பு. ஏன்னா he was the deputy leader of the justice party in the Madras Legislative Council. Madras Legislative Council உடைய டெபுட்டி லீடர் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டியா தான் இருந்தாரு, லீடரா இல்ல. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மீதி வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். அன்அகாடமில இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை அப்படின்ற பேர்ல ஒரு பேட்ச் கோர்ஸ் வந்து நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுல ஸ்கூல் புக்ஸ் 6th to 10th வரைக்கும் கூட சமச்சீர் புக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல கூட கண்டென்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டா வந்து கவர் பண்ண போறோம். இந்த கோர்ஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இப்போ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப ஜாயின் பண்ணாலும் ஏற்கனவே நடந்த கிளாஸஸ் எல்லாமும் நீங்க பார்க்கலாம். சரியா? சோ அன்அகாடமில பொறுத்த வரைக்கும் மற்ற வெப்சைட்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனி ஃபீஸ் கிடையாது. ஒரு தடவை ஃபீஸ் கட்டினா எல்லா கோர்ஸும் நீங்க பாத்துக்கலாம். சரியா? சோ உங்களுக்கு நிறைய பேட்ச் கோர்சஸ் இருக்கும். ஒவ்வொரு எஜுகேட்டர்ஸும் தனித்தனியா கூட நிறைய கோர்சஸ் எல்லாம் எடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரே ஃபீஸ் தான். சரியா? சோ இந்த அடிப்படை பேட்ச்ல நான் என்ன எடுக்கிறேன்னா, நான் வந்து சயின்ஸ் எடுக்க போறேன். என்னோட கிளாஸஸ் வந்து அக்டோபர் 23 இருந்து ஆரம்பிக்கும். நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour நான் வந்து நோட்ஸ் கொடுத்துருவேன். அப்புறம் வந்து ஒரு 15 minutes உங்களுக்கு 15 to 20 minutes வந்து டெஸ்ட் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லயுமே நம்ம நோட்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே நம்ம படிச்சு முடிச்சிருவோம் ஒவ்வொரு டாபிக்கும். சோ தட் நீங்க என்னோட கிளாஸ் முடிஞ்சு தனியா போயிட்டு சயின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. கிளாஸ்லயே நம்ம படிச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபைன். சோ நீங்க அன்அகாடமி பிளஸ்ல வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். ஃபர்ஸ்ட் அன்அகாடமி ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணி டிஎன்பிசி கேட்டகரி சூஸ் பண்ணிட்டு பிளஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. பிளஸ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து இங்க உங்களுக்கு ஃபீஸ் வந்து காட்டும். ஓகேவா? அந்த ஃபீஸ் டீடைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 மாசம், ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் 7000 ரூபாய் தான். இதுவே 2 வருஷத்துக்கு சேர்ந்தீங்கன்னா 24 மாசத்துக்கு 8200 ரூபாய் தான் உங்களுக்கு ஃபீஸ். சரியா? இதுலயும் நீங்க வந்து 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஜிவி கரண்ட் அப்படின்ற ஒரு கோடு ஒன்று இருக்கு. ஜிவி கரண்ட் அப்படின்ற ஒரு கோடு இருக்கு. அந்த கோடை நீங்க இந்த இடத்துல அப்ளை பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த கிஃப்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு ஜிவி கரண்ட் அப்படின்றத நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 6300 ரூபாய் வரும். 2 வருஷத்துக்கு ஒரு 7600 ரூபாய் கிட்ட வரும். இதையும் நீங்க என்ன பண்ணலாம்னா 3 மாசமாவோ இல்ல 6 மாசமாவோ இல்ல 12 மாசமாவோ பிரிச்சு கூட இஎம்ஐல நீங்க கட்டலாம். சரிங்களா? சோ உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.